சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ட்வீட்டை பகிர்ந்திருக்காரு. அதாவது, இன்றைய தினம் கோயம்புத்தூரில் தினமலர் நாளிதழ் மற்றும் வஜ்ரம் அண்ட் ரவி IAS சிவில் சர்வீசஸ் கல்வி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நீங்களும் அகலம் IAS நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறையின் முன்னாள் DGP ஐயா திரு M ரவி IPS அவர்கள், வருமான வரித்துறை கமிஷனர் திரு V நந்தகுமார் அப்புறம் IRS அவர்கள், சிவில் சர்வீசஸ் பயிற்சியாளர் திரு ஸ்ரீவத்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் உரையாடும் வாய்ப்பு கிடைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அப்படி சொல்லியிருக்காரு. அதாவது, சிவில் சர்வீசஸ் அதிகாரிகள் நமது இந்திய ஜனநாயகத்தின் காவலர்கள், பாகுபாடின்றி செயல்படுபவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை செயல்படுத்தும் முழுமையான அதிகாரம் பெற்றிருப்பவர்கள். இந்த தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவியருக்கு அடுத்த 30 ஆண்டுகள் நாட்டை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய பணியாக இருக்கும். எனவே அதற்கு தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாராவது என்பது ஒரு புனித பயணம். தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தேர்வு முடிவுகளை பற்றி கவலைப்படக்கூடாது. சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் தோல்வி என்பதே கிடையாது. இந்த தேர்வுகளுக்காக தயார் செய்து கொள்வது சமூகத்தில் ஒரு சிறந்த மனிதனாக நம்மை மாற்றும். தேர்வு முடிவுகள் சாதகமாக வரவில்லை என்றாலும் மேலும் பல உயரங்களுக்கு செல்லும் அறிவையும் வாய்ப்புகளையும் நமது அர்ப்பணிப்பு வழங்கும். எனவே எந்த தடுமாற்றம் கவனச்சிதறலும் இல்லாமல் முழுமையாக படிக்க வேண்டும். சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாராகும் முடிவெடுத்தாலே வெற்றி பெற்று விட்டதாக தான் அர்த்தம். முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றாலே பிற அரசு பணிகளுக்கான வேலைவாய்ப்புகள் தற்போது வழங்கப்படுகின்றன. எனவே இந்த படிப்பு வீணாகாது. கிடைக்கவில்லை என்றால் இன்னும் சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை வேண்டும். அடுத்த 25 ஆண்டுகளில் நமது நாட்டின் வளர்ச்சியில் என்ன பங்கினை வகிக்க போகிறோம் என்பதற்கான தேர்வுதான் இந்த சிவில் சர்வீசஸ் தேர்வு. எனவே மாணவர்கள் அதற்கேற்ப இப்போதிலிருந்தே தயாராக வேண்டும். உண்மையான அர்ப்பணிப்புடன் உறுதியுடன் தேர்வுக்கு தயார் செய்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும், சாதிக்க முடியும். நாட்டின் வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளுக்காக தங்களை தயார் செய்து கொள்ளும் மாணவ மாணவியருக்கு, அவர்களது பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் ஆண்டுகளில் நமது நாட்டின் வளர்ச்சி உங்கள் கைகளில் தான் உள்ளது அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பான ஒரு உரையை அவர் நிகழ்த்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்க வந்த மாணவ மாணவியர்கள் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் பல கேள்விகளை முன்வைச்சு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய டவுட்டுகளை கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அதற்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சூப்பராகவே பதில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே எல்லா பெற்றோர்களும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவங்களுக்கு தங்களுடைய மாணவ செல்வங்களுடைய கல்வித்திறன், கல்வி மேம்பாடு எந்த தலைவர்களால் பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு வந்தாருன்னா, ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்தாருன்னா தமிழக அரசியல்ல நம்ம தமிழ்நாட்டில் கல்வியோட திறன் இன்னும் பயங்கரமா மேம்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.